தேவன் இருக்கிறாரா, எங்கிருக்கிறார், இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கெல்லாம் இறைவன் புலப்படுவதே இல்லை. காரணம், அவர்கள் மனதிலே முதலில் நம்பிக்கை இல்லை, மனது சுத்தமாகவும் இல்லை அப்படிங்கிறது தான் அதற்கான உண்மை பொருளாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல தேடினாலும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டார். எல்லா உயிருக்குள்ளேயும் எல்லா உயிருமாய் இருப்பவரை நீ எங்கு தேடினாலும் கிடைக்கவில்லை என்றால் உன் மனது இன்னும் பக்குவப்படவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ தேடணும் அப்படிங்கும்போது நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் தான் தேட முடியும். இந்த பிறப்புக்கு தொடர் காரணமாக என்ன சொல்லுவாங்க, தொடர்ந்து பிறந்து பிறந்து என்ன சொல்கிறது, அழிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த உடல். கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, எத்தனை கோடி பிறப்பு எடுத்ததுன்னே தெரியாது. பல்லாயிரம் கோடி பிறப்புகள் இருக்குங்கிறாங்க. எல்லா பிறப்பையும் எடுத்தாச்சு, ஒரு பிறப்பில் கூட நிம்மதி இல்லை. அப்படி தானே, ஒரு பிறப்பில் கூட நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி எப்படி வரும், எங்கே இருக்கிறது அந்த நிம்மதி? இப்படி பல கேள்விகள் நம்முள்ளே எழுந்து கொண்டே தான் இருக்கின்றன. இன்னும் அதற்கெல்லாம் விடை இல்லை. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, எதனால் இந்த பிறப்பானது தொடர்ந்து ஏற்படுகிறது? ஞானிகளும் ரிஷிகளும் சொல்வது, உன் மனதிலே எண்ணங்கள் தோன்றி அந்த எண்ணங்களின் குவியலாக மனமானது இருக்கிறது. அந்த மனதிலே ஆசை என்பது ஒன்று உண்டாகிவிட்டால், ஆசை என்பது ஒன்று உண்டாகிவிட்டால் அதை சமாளிக்கவே முடியாதாம். அந்த ஆசையை கட்டுப்படுத்தவும் முடியாது. அந்த ஆசையானது அபரிவிதமானதாக பெருகி கொண்டே போகும். ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா அதோட மனசு விடாது. அதை ருசி கண்டு விட்டது அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு அது ஆசைப்படுமே தவிர போதுமென்ற பக்குவத்திலே அது இருப்பது இல்லை. அப்படி போதுமென்ற பக்குவத்திலே அது இருப்பதில்லை அப்படிங்கிற காரணத்தினால அதை அடைவதற்கு தொடர்ந்து இந்த உயிரானது போராடி கொண்டிருக்கும், உடல் அல்ல. ஏன்னா உடலானது பலவீனம் அடைந்து கொண்டே இருக்கும் காலப்போக்கில். ஒரு 30-40 வயசில் இருக்கிற பலமானது 70-80 வயசில் எல்லாத்துக்கும் இருக்கிறது இல்லை. ஏன்னா உடல் பலவீனம் அடையக்கூடியது. ஆனால் உயிர் அப்படி இல்லை, உள்ளிருக்கக்கூடிய ஆன்மா அப்படி இல்லை. அதுக்கு ஆசை, இதெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் கண்டுகளிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசை அந்த உயிருக்கும் இந்த ஆத்மாக்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் உடல் தான் அழிவுக்குட்பட்டதே. காலநியதி தத்துவப்படி ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டுமே அந்த உடலானது இந்த உலகத்திலே இருக்க அனுமதியை பெற்று வருகிறது. அந்த காலமானது நிறைவு பெறும் பொழுது இந்த உயிர் அப்படிங்கிறது அந்த உடலை விட்டு பிரிந்தாக வேண்டும், பிரிந்தாக வேண்டும். அது நியதி. அப்போ பிரிகிறது, உடலை விட்டு உயிரானது தனித்து பிரிகிறது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த உள்ளிருக்கின்ற அந்த எண்ணங்கள் ஒரு பொருளின் மீது பற்றை வைத்து கொண்டிருந்தன. அந்த ஆன்மாவை இந்த மாயம் அப்படின்னு சொல்கிறாங்க, மாயை அப்படின்னு. அந்த இருளானது சூழ்ந்திருந்ததன் காரணமாக பார்ப்பதெல்லாம் உண்மை என்று ஆசைப்பட்டு இந்த உடலின் வாயிலாக அனைத்தையும் அனுபவித்தது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக உண்மையான விஷயந்தான். இந்த உடலுக்கு அந்த உள்ளுணர்வுகளை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த உயிரானது இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் நான் அந்த விஷயத்தில் திருப்தி அடைந்து விட்டேனா அப்படின்னு கேட்கும்போது அது திருப்தி அடையவில்லை. அப்படிங்கும்போது அது ஒரு ஏக்கமாகவோ குற்ற உணர்ச்சியாகவோ தான் தொடர்ந்து இருக்கின்றன. அதற்கு தகுந்தாற் போல இன்னொரு உடலை அந்த உயிரானது சென்றடைகிறது. ஏன்னா ஏற்கனவே அந்த வேட்கை ஏற்கனவே எப்படி இருக்குது, அந்த வேட்கையானது உண்டாகிவிட்டது. இதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகிவிட்டது. அதை தொடர்ந்து அடைய வேண்டும் என்பதற்காக இன்னொரு பிறப்பையும் அந்த உயிரானது எடுக்கிறது. அப்போ இது ஒரு சுழற்சி. நிற்குமா இந்த இடத்துல? நிற்குமா? ஏன்னா ஆசை இல்லாத மனிதனை பார்க்க முடியுமா? எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் எங்கே இருக்கிறார்கள்? தேடி பார்த்தால் கூட அரிதினும் ரொம்ப அரிதாக, ரொம்ப சொற்பமாகவே இருக்கிறார்கள். என்னிடலாம் கைவிட்ட அந்த அளவுக்குள்ள தான் ஆசை இல்லாத மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த ஆசை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, பொன் மீது, பொருள் மீது, தன் வாழ்க்கை மீது, இன்னும் நீங்கள் என்ன மீது வேணாலும் போட்டுக்கலாம், எது மேலேயும் ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அந்த பிறப்பானது தொடரக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது ஒரு முற்று பெறாது, நிறைவு பெறாது, முக்தி அடைய முடியாது, வீடு பேறு அடைய முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது. இந்த மாதிரி எந்த வார்த்தைகளில் வேணாலும் சொல்லிடலாம்.
ஆனால் அதற்கான தாற்பயம் ஒன்று தான். இந்த ஆசை அப்படிங்கிறத விட்டொழித்தால் தவிர நம்மால் அந்த பிறப்பை நிறுத்திவிட முடியாது அப்படிங்கிறது. அதுக்கும் இறைவனின் கருணை வேண்டும். சிவபெருமான் கருணை கண்டிப்பாக தேவை பிறப்பாக இருக்கிறதுக்கும். பிறப்பாக இருக்கக்கூடியது யார்? சிவபெருமான் தான். அப்போ அதுக்கு அவர் காரணம் காமிச்சா மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தேடும் திசையட்டும் ஜீவன் உடல் உயிர் கூடும் பிறவி குணம் செய்த மானந்தி ஊடும் அவர் தமது உள்ளத்தினுள் நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே. இதோட பொருளை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நமக்குள்ள பல ஐயப்பாடுகள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறை மறுப்பாளர்கள் இறையை மறுத்து பேசி கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது என்ன இப்படி பேசுகிறாங்க, நம்ம இறைவனை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம். ஒரு வகையில் அவர்களுக்கு நாம் நன்றி தான் சொல்ல வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த இருப்பு அப்படிங்கிறத பற்றி பேசணுன்னா, இப்போ இறைவனுக்கு பெயர் வைக்கின்றோம் அப்படின்னா சிவன், சிவம், சிவபெருமான், முருகன், இந்த மாதிரி நம்ம நிறைய பெயர்களை வைத்து கொண்டு போகின்றோம். யாருக்கு அப்படின்னா அந்த பரபிரம்மத்திற்கு. இதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இருப்பை சந்தேகப்படலாமா அப்படின்னா சந்தேகப்படலாம், தவறே கிடையாது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு புரிதல் இருக்காது கண்டிப்பாக. அப்போ சந்தேகம் கொள்ள வேண்டும், தவறே இல்லை. ஆனால் அந்த சந்தேகத்தை தெளிய முயற்சிக்கின்றோமா அப்படின்னா அதுதான் இங்கே நிறைய இறைமறைப்பாளர்களிடம் இல்லை. பல கேள்விகளை மட்டும் கேட்கிறார்களே தவிர, அதையும் நம்மிடம், எது கற்றறிந்த அறிஞர்களிடம், உணர்ந்த ஞானிகளிடம் சென்று அந்த கேள்வியை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களை பொறுத்த வரையிலே என்னன்னா, நமக்கும் இன்னும் அந்த தெளிந்த அறிவு இல்லாததன் பொருட்டு நம்மிடம் அந்த வினாக்களை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். அந்த வினாவை யாரிடம் கேட்க வேண்டும் என்று இருக்கிறதல்லவா. இப்போ இயற்பியலை படித்த ஆசிரியரிடம் சென்று இயற்பியல் சம்பந்தமான வினாக்களை கேட்கும் பொழுது அதற்கான விடை கிடைக்கக்கூடும். உயிரியல் படித்த நபரிடம் அல்லது மருத்துவரிடம் போய் உடல்நிலை இப்படி இருக்கிறதே என்னவென்றால் அதற்கான விடை கிடைக்கக்கூடும். மாறாக இப்போ அந்த மருத்துவம் சார்ந்த சில சந்தேகங்களை பொறியியல் படுத்தவரிடம் சென்று கேட்கும் பொழுது அவர் எழுப்புகின்ற வினா சரியானதாக இருக்கும். இதற்கு பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி எழுப்பவர் நினைத்து கொள்வார். இதற்கு தெரியவில்லை என்றால் நீ முட்டாள் என்றும் சொல்லிவிடுவார். இன்னொன்று, இது பொதுவான கருத்து, இது ஒன்றும் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ப வைத்து விடுவார்கள். இது எப்பவுமே உள்ளதுதான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இறை மறுப்பாளர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், உணராது. ஏன் இப்போ அவங்கள சாடுகின்றோம் அப்படின்லாம் இல்லை. உண்மையாக இறை மறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்.